Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரவா பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோங்க. இது வந்து டக்குன்னு நம்ம வந்து 10 நிமிஷத்துல நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க இல்ல நம்மளுக்கே வந்து திடீர்னு ஒவ்வொரு நேரம் வந்து ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குங்க. அந்த டயத்துல இந்த ஸ்வீட்டை நீங்க டக்குன்னு பண்ணிடலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில் வந்து ஒரு 7-8 முந்திரி பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் ட்ரை ரோஸ்ட்டாகவே நம்ம பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் வந்து 1 கப் ரவை வந்து சேர்த்துக்கலாம். ரவையை வந்து இதில் வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. எப்படியும் ஒரு குறைஞ்சது ஒரு 7-8 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். சிம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இதை ஃப்ரை பண்ணுற அந்த கேப்பில் நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சி ரெடியாக வச்சுக்கலாங்க. பால் வந்து 1 கப் பால் எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 3/4 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தான் வந்து நம்ம வந்து ரவையை வந்து வேக வைக்க போகிறோம். அதனால வந்து டோட்டலாக வந்து 1.25 கப்பு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். 1 கப் பால் 3/4 கப் தண்ணி அந்த ரேஷியோவில் நம்ம எடுத்து அதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இதோடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. சூப்பரான ஒரு கலர் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சேர்த்து இதை பாயில் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரியே நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து நல்லா பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப மையாக அரைக்கணும்னு இல்லை, லைட்டாக குறப்பாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்மளோட ரவையும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆயிரும். பாருங்கள், அதோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலை வந்து சேர்த்துக்கலாம். அதுவும் மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா பாலையும் சேர்த்து வச்சுப்போம். நல்லா அதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். இதோடவே நம்ம கேஷ்யூ பொடிச்சு வச்சோம் இல்லைங்களா, அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். நல்லா நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் மாறிடும். உங்களுக்கு நல்லா சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும். இதில் இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்து நல்லா நம்ம கிளறணும். நல்லா அல்வா மாதிரி நல்லா சுருண்டு வரணும். அந்தளவுக்கு நம்ம அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபைனலாக இதில் நம்ம வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. இதுதான் வந்து பதம். இந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்து இதை போட்டு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட்டில் பிளேட்டில் ஏதாவது ஒரு இதில் நம்ம வந்து நெய் தடவிட்டு அதில் வந்து நம்ம போட்டு வச்சிடலாம். இது வந்து திடீர்னு நமக்கு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்து ரொம்ப குயிக்காக பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி சமப்படுத்திடணும். நல்லா ஒன்று போல் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுடலாம். நல்லா உங்களுக்கு சாஃப்டாயிரும். இதை இப்படியே வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம விட்டுட்டு அப்புறமா நம்ம எடுத்து கட் பண்ணிடலாம். அதை இப்போ ஒரு 1/2 அன் ஹவர் கடுத்து நம்ம வந்து இதை வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து பீஸ் போட்டுடலாம்.
பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சிம்பிளான ரெசிபியை. இதில் மேலே வந்து நம்ம நட்ஸ் ஏதாவது வச்சு நம்ம வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாதாமும் குங்குமப்பூவும் வச்சு கார்னிஷ் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.